ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் சம் சம் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரசகுல்லா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோவா ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரசகுல்லாவுக்கு 1 லிட்டர் பால் அளவு எடுத்திருக்கேன். பாலை பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் 2 தடவை கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 3 நிமிஷத்துக்கு பிறகு வினிகர் 2 டீஸ்பூன், தண்ணி 2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வினிகரை பாலில் சேர்க்கும் போது பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வரும். பால் இப்போ நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. பால் நல்லா திரிஞ்சு வந்த பிறகு ஃபில்டர் எடுத்துங்க. அந்த ஃபில்டரில் ஒரு தின்னான துணியை போட்டுக்கலாம். இப்போது பாலை இதில் ஊற்றிக்கலாம். வினிகர் சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அதுக்காக நார்மல் வாட்டர் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்த பிறகு அந்த ஃபில்டர்லேயே 45 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற வரலும் வெயிட் பண்ணுங்கள். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் துணியிலேருந்து பன்னீரை எடுத்துடலாம். இந்த பன்னீரை ஒரு 10 நிமிஷம் கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு ரசகுல்லா சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்குங்க. மைதா சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மைதா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெடி பண்ண பன்னீர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரசகுல்லாவை இந்த ஷேப்பில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இது போல் உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது நம்ம ரெடி பண்ண ரசகுல்லாவை சர்க்கரை தண்ணியில் வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த கப் அளவு சர்க்கரை எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவே தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ரெடி பண்ண ரசகுல்லாவை சர்க்கரை தண்ணியில் போடுங்க. மீடியமான தீயிலேயே 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். 8 நிமிஷத்துக்கு பிறகு ரசகுல்லாவை திருப்பி விடுங்க. திருப்பி விட்ட பிறகு மறுபடியும் 8 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ரசகுல்லா அப்படியே ஜீராவில் ஊறட்டும். அடுத்தது ரசகுல்லாவில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கோவா ரெடி பண்ணிக்கலாம். கோவா செய்யறதுக்கான பொருளை பார்த்துடலாம். பால் பவுடர் 1/2 கப், 1/4 கப் பால், 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, பிஸ்தா பருப்பு, குங்குமப்பூவை பாலில் போட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு பால் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பால் பவுடர் சேர்த்துக்குங்க. 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூணு நிமிஷத்துக்கு பிறகு குங்குமப்பூ பால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கெட்டியான பதம் வந்த பிறகு கட் பண்ணின பிஸ்தாவை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போது ஸ்டஃபிங் பால்கோவா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரசகுல்லா நல்லா ஊறின பிறகு ஜீராலேருந்து எடுத்துருங்க. இப்போ எடுத்த ரசகுல்லாவை கத்தியால் இது போல் சென்டராக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பால்கோவாவை அதில் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வைங்க. இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சுவையான சம் சம் ஸ்வீட் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.